தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியினை பார்க்கலாம். இண்டிகோ விமான சேவை பிரச்சினை காரணமாக சென்னையில் இன்று 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரிடம் கேட்கலாம். வணக்கம் மனோகர், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. அதாவது இண்டிகோ விமானங்களின் சேவைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக இன்று 6வது நாளாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரை சென்னை விமான நிலையத்தில் வருகை புறப்படும் விமானங்கள் 96 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் இன்று 6வது நாள் இண்டிகோ விமானங்கள் ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரித்து இன்று அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரையில் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்கள் 50 வருகை விமானங்கள், 50 புறப்படும் விமானங்கள் என சுமார் 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று மாலை கணக்கெடுப்பு பின் ரத்து எண்ணிக்கை 100ஐயும் கடந்து இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகள் வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி அளவில்தான் வழக்கமான நிலைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. வருகின்ற 15ஆம் தேதி வரை இதே நிலை என்றால் பயணிகளுக்கு அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்வதற்காக முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பெரும்பாலானோர் தங்கள் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்து வேறு விமானங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். ஆனால் பயணிகள் டிக்கெட்டுகளை ரத்து செய்யும் போது அந்த பணம் பயணிகள் கையில் கொடுக்காமல் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்துவிடும் என்று கூறுகின்றனர். அதே போல் பெரும்பாலான பயணிகளுக்கு வங்கி கணக்கில் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்ட பணம் ரீபேமெண்ட் வராமல் தாமதமாவதாகவும் கூறப்படுகிறது. பயணிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு இடையே வேறு விமான நிறுவனங்களின் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது டிக்கெட் கட்டணங்கள் 5 அல்லது 6 மடங்கு வரையில் அதிகமாக உள்ளன. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உள்நாட்டு விமானங்களில் டிக்கெட்டுகளுக்கு உச்சவரம்பாக ஒரு டிக்கெட்டுக்கு 500 கிலோமீட்டர் வரையிலான பயண தூரத்திற்கு அதிகபட்சமாக 7,500 வரை, அதே போல 1000 கிலோமீட்டர் வரையிலான, அதாவது பயண தூரத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 12,000, 1,500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அதிகபட்சம் 15,000 ஏற்றப்படுகிறது. அதே போல 1,500 கிலோமீட்டர் தூரத்தில் மேல் பயணம் செய்யும் ரூபாய் 18,000 என்று உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. அதோடு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விதித்துள்ள உத்தரவை தனியார் விமான நிறுவனங்கள் முறையாக அமல்படுத்துவதும் இல்லை என்றும் அந்த நிறுவனங்கள் வழக்கம் போல் கூடுதல் கட்டணங்கள் பல்வேறு காரணங்களை கூறி வசூலிப்பதாகவும் பயணிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்.